ஸோ டாக்டர்லேருந்து கட்சிக்குள்ளே எப்படி வந்தீங்க? என் கணவரின் தோழரும் சீமானண்ணன் கட்சியில் இருப்பவர். என் தோழியும் சீமானண்ணனுக்கு வெகுவாக பழக்கமுடையவர். இருவருடைய நண்பர்கள் மூலமாகவும் எங்களுக்கு சீமானண்ணனின் அறிமுகம். தமிழால் இணைந்தோம். நாம் தமிழர் கட்சிக்கு அனைவர் மத்தியிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நடப்பில் இருக்கும் அரசு மீது வெறும் வெகு அதிருப்தியில் இருக்கிறார்கள். மத்திய அரசு சொல்றீங்களா, மாநில அரசு? இரண்டு அரசுமே. சீமானண்ணனுடைய வளர்ச்சி, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி தான் அதற்கு காரணம். நீங்கள் பார்த்திராத பல விஷயங்களும் பார்ப்பது ஒரு மாற்றம், ஒரு புரட்சியை இன்று தமிழகம் கண்டு கொண்டிருக்கிறது. கூட்டணி எதற்கு போல ஆட்சியை பிடிக்க, மக்களின் மனதை பிடிக்க அல்ல. வடசென்னையில் மக்களின் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? அமோகமாக இருக்கு. உறவாகவே எங்களை அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறார்கள். மக்களை சந்திக்க சொல்லும் போது நடப்பில் இருக்கும் அரசு மேல் இருக்கும் வெறுப்பு அத்தனையும் எங்களிடம் கொட்டி தீர்க்கிறார்கள். சில இடங்கள்ல யாரும் வரதே இல்லை, ஓட்டு கேட்டு கூட வரதில்லை. மற்ற கட்சியிலிருந்து இந்த தடவை எங்களுக்கு ஒரு பெரிய உறுதி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக. இது பலருக்கும் ஏற்பட்ட ஒரு கேள்வி. ஏன் டாக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க? டாக்டர்ஸ் என்பதற்கு இன்னொரு காரணம், சேவை மனப்பான்மை இருக்கும் டாக்டர்ஸ்க்கு. நாங்கள் பண்ணிட்டு இருந்தது உடலுக்கான வைத்தியம், இனி பண்ண போகிறது சமூகத்திற்கான வைத்தியம். நாம் தமிழர் கட்சி வாக்குறுதிகளையே வைக்கல அவ்வளவா. விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட வடசென்னை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் அமுதினி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். ஸோ டாக்டர்லேருந்து கட்சிக்குள்ளே எப்படி வந்தீங்க? அந்த கேள்வியிலேருந்து போயிடலாமே, தேர்தல் பற்றி அடுத்தது பேசலாமே. முதல்ல என்னுடைய அறிமுகமாக, நான் குமரி மாவட்டத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய தாய் தந்தையர் தமிழ் பற்று மிக்கவர். என் தந்தை ஒரு எல்லை காவலர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூரிலிருந்து பிரிந்து தமிழ்நாடு இணைந்த போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர். எங்கள் தாயாருக்கு புனைப்பெயர் குரல் செல்வி. அந்த அளவுக்கு திருக்குறள் மீது பற்றுடையவர் அவர். ஸோ தமிழ் பற்றுடைய பெற்றோரால் வளர்க்கப்பட்டேன். திருமணத்திற்கு பின் இங்கு சென்னை வர ஒரு வாய்ப்பாயிட்டு. சென்னையிலும் என்னுடைய என் கணவரின் தந்தை ஒரு தமிழ் ஆசிரியர். அதனால் இந்த குடும்பத்திலும் ஒரு தமிழ் பற்று என்னை ஒட்டியே வந்தது. பின்னர் ஆனால் குடும்பத்தோடு, என் குடும்பம் என் பிள்ளைகள் என்று வாழ ஆரம்பித்தேன். அப்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் திரும்பவும் ஒரு எழுச்சியை தந்தது. யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தமிழின மக்கள் ஒன்று சேர்ந்த ஒரு போராட்டம் அது. அதுவும் ஒரு நகர வாழ்க்கையில் இருக்கும் மக்கள் தன் தமிழ் உணர்ச்சி எழுந்து எல்லோரும் சேர்ந்த ஒரு போராட்டம் எனக்கும் ஒரு எழுச்சியை திரும்பவும் தந்தது. அதன் பிறகு அதில் பங்களிப்பு என்னுடைய குடும்பத்தோடு சென்று பங்கேற்றேன். அதன் பிறகுதான் எனக்கு சீமானண்ணன் அறிமுகம் கிடைத்தது. என் நண்பர்கள், என் கணவரின் தோழரும் சீமானண்ணன் கட்சியில் இருப்பவர். என் தோழியும் சீமானண்ணனுக்கு வெகுவாக பழக்கமுடையவர். இருவருடைய நண்பர்கள் மூலமாகவும் எங்களுக்கு சீமானண்ணனின் அறிமுகம். தமிழால் இணைந்தோம். பின்னர் நட்புறவோடு பல களங்களில் நான் அவருடன் பங்கேற்றதுண்டு. ஆனால் தேர்தல் அரசியல் என்ற முறையில் எங்களுடைய பழக்கம் இருக்கவில்லை. இந்த நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்களை அவர் தேர்வு செய்யும் போது தான் அழைத்து எங்களிடம் பேசினார். இப்படி அவங்களால் போட்டியிட முடியுமா என்று சிறிது தயங்கினேன். பின்னர் அரசியலின் ஒரு முக்கியத்துவம் பற்றி என்கிட்ட நிறைய பேசினார். அரசியல் யார்கிட்டேனும் பிரியக்கூடாது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், எல்லாருக்கும் அது இருக்கணும். இது நமக்கு எல்லாரும், நாங்கள் மருத்துவர்கள் ஏற்கனவே ஒரு சேவை உணர்ச்சியோடு சேவையில் ஈடுபட்டு வருபவர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை முறையாகவே சேவை என்பது இருந்திருக்கும். ஆனால் அரசியலில் நம்முடைய மக்களுக்கு நாம் களம் இறங்கி சேவை செய்ய ஒரு தளம்தான் அரசியல். அதனால் அதை நீங்கள் தயக்கம் காட்ட தேவையில்லை என்று அறிவுரை கூறினார். தைரியமாக ஊக்கமளித்தார். பின்னர் அப்படியே அரசியலிலும் ஒரு அறிமுகம் கிடைத்தது. ஸோ தயக்கம் இருந்தது இல்லையா? உங்களுக்கே ஒரு தயக்கம் இருக்கணும் பொழுது வீட்டில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா, இல்லை முதல்ல அவங்களும் தயங்கினாங்களா? இல்லை, வீட்டில் என் கணவர் மிகவும் சமுதாய உணர்ச்சியுடையவர். பல விஷயங்களில் சமுதாயத்துக்காக எழுச்சியுடன் பேசக்கூடியவர். ஒரு கல்லூரி வயதிலாகட்டும், எப்படி அந்த ஒரு சமுதாய உணர்ச்சி உள்ளவர் அவர். அதனால் அவர்தான் என்னை சொல்லப்போனால் ஊக்குவிச்சது. எஸ், ஊக்குவித்தது அவருடைய பங்கு பெருதளவு உண்டு இதில். நான் தயங்கிட்டாலும் அவர் எனக்கு ஊக்கமாக
சீமானனுக்கு அடுத்தபடியாக என் கணவர் அதில் பெரும் பங்கு வகிக்கிறார் என்னுடைய அரசியல் அறிமுகத்தில். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு தேர்தலை வந்து எதிர்கொள்கிறீங்க. ஸோ தேர்தல் திருவிழானே சொல்லணும். அங்கங்கே பயங்கரமாக பிரச்சாரம்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. தேர்தலுக்கான நாட்களும் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ தேர்தல் களம் எப்படி இருக்குது? குறிப்பாக வடசென்னையில் எப்படி இருக்குது? தேர்தல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது. நமக்கு குறுகிய நாட்கள் தான் தரப்பட்டது. தமிழ்நாடுக்கு முதல் கட்டத்திலேயே தேர்தல் வைத்திருப்பது ஒரு ஒரு நமக்கு தரப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. குறுகிய நாட்களில், அதுவும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்றால் 6 தொகுதிகள் நாம் சென்று சந்திக்க வேண்டும். அதற்கு 20 நாள் 24 நாள் என்பது வெகு குறுகிய நேரம். அதனால் சிறிது அறக்க பறக்க என்பார்களே அதுபோல் தான் சென்று கொண்டிருக்கிறது. 6 தொகுதிகளையும் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். மிகவும் நீங்கள் சொன்ன மாதிரி திருவிழா கோலமாக தான் இருக்கிறது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. நாம் தமிழர் கட்சிக்கு அனைவர் மத்தியிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நடப்பில் இருக்கும் அரசு மீது வெகு அதிருப்தியில் இருக்கிறார்கள். எங்களுக்காக அவர்கள் எதுவுமே மத்திய அரசு சொல்றீங்களா, மாநில அரசு சொல்றீங்களா? 2 அரசுமே. மாநில அரசை பொறுத்த மட்டில் மிகவும் அவர்களுக்கு பெரும் வருத்தம் இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் எங்களுக்கு இந்த 3 ஆண்டுகளில் எங்களுக்கு பல இடையூறுகள் இருந்தது. ஒரு மழை வெள்ளமாகட்டும் அப்படி நிறைய எங்களுக்கு கஷ்டம் இருந்தது. எங்களை யாரும் வந்து பார்க்கல அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறது. அந்த இடங்கள் நிவாரண பணி மட்டும்தான் நம்மால் செய்ய முடிந்தது. நம் கட்சி பணிகள் நிவாரணம் என்ற முறையிலே நின்றது. ஏனென்றால் அதிகாரம் நம்ம கையில் இல்லை. அந்த நிவாரண பணிகளின் போதே அவர்கள் இங்கே யாருமே எங்களுக்கு நிவாரணம் கூட பெருசாக தர வரவில்லை. அதாவது மேலோட்டமாக கொஞ்சம் ரீச்சபிள் பிளேசஸ்க்கு கட்சியின் இந்த திராவிட கட்சிகளின் மூலம் இந்த நிவாரணம் சென்றது. ஆனால் சில இடங்கள் வந்து நடப்பு அரசால் சென்று பார்க்கக்கூடப்படாத இடங்களில் நாம் தமிழர் கட்சியின் களப்பணியில் இருந்த தம்பி தங்கிகள் சென்று சந்தித்து, சீமானண்ணனும் பல இடங்களில் சென்றிருக்கிறார். அது வட சென்னையில் பல போராட்டங்களிலும் சீமானண்ணன் பங்கேற்றிருக்கிறார். இதனால் அங்குள்ள மக்களுக்கு சீமானண்ணன் வெகு பழக்கம், உறவாகவே பழக்கம். அதனால் நல்ல வரவேற்பு வட சென்னையில் இருக்கிறது. உறவாகவே எங்களை வரவேற்று எங்களை அங்கீகரித்து நல்ல ஒரு வரவேற்பு எங்களுக்கு. இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற முதல் தேர்தல், இந்த தேர்தலில் எப்பவும் காணாத பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சின்னம் பிரச்சனை. ஸோ விவசாய சின்னத்தை ஒதுக்கிட்டு உங்களுக்கு வந்து மைக் சின்னம் தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தாண்டி வந்தது எப்படி இருக்குது? அதை தாண்டி என்ன மாதிரியான சவால்கள்லாம் மேற்கொள்கிறீங்க? நீங்களே சொன்னீர்கள், இதுவரை பார்த்திராத பல விஷயங்கள் இந்த முறை இருக்கிறது என்று. ஏனென்றால் இதுவரை பார்த்திராத ஒரு தேர்தல், இந்த தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் முடியும் போதும் அந்த பார்த்திராத நிறைய விஷயங்களை நம் மக்களும் அனைவரும் பார்க்கத்தான் போகிறார்கள். சீமானண்ணனுடைய வளர்ச்சி, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி தான் அதற்கு காரணம். நீங்கள் பார்த்திராத பல விஷயங்களும் பார்ப்பது, ஒரு மாற்றம், ஒரு புரட்சியை இன்று தமிழகம் கண்டு கொண்டிருக்கிறது. அது சீமானண்ணனுடைய கட்சியின் மூலமாகத்தான். அதுதான் பல தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம். திராவிட கட்சிகளும் மாற்றம் என்று சொல்லிதான் இந்த அரசியலில் வந்தது. ஆனால் அனைத்து கட்சிகளும், தமிழ் தேசியம் என்று சொல்லி வந்த அனைத்து கட்சிகளும் இன்று கூட்டணி என்று தன்னுடைய கொள்கைகளை இழந்து நிற்கிறார்கள். 14 வருடமாகியும் தேர்தல் களத்தில் இன்றும் ஒரு தன்னுடைய அடையாளத்தை மாற்றாமல் தனியாக நின்று தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பற்றி கொண்டு ஒரு கூட்டணி வேண்டாம், என்னுடைய கொள்கைகள் பாதிக்கப்படும், நான் மக்களுக்காக வச்சிருக்கிற என்னுடைய கொள்கைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட்டணியை வெறுத்து இன்றும் தனித்துவத்தோடு நிற்கும் கட்சி நாம் தமிழர் கட்சி. சீமானண்ணன் ஒருவர் தான். அதுதான் இந்த தேர்தல் களத்தில் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. அதுதான் எல்லா மற்ற கட்சிகளுக்கும் எதிர்கட்சியாக தனித்து நிற்க வைக்கிது சீமானண்ணனை. அதுதான் அவருக்கு எகென்ஸ்டாக, அவருக்கு எதிராக பல சூழ்ச்சிகளும் பல வியூகங்களும் மற்ற கட்சிகள் அமைப்பதற்கான காரணமும் அதுதான். சீமானண்ணன் வளர்ச்சி தான் இந்த முறை தேர்தலில் இருக்கும் வித்தியாசம். இப்போ கூட்டணி இல்லாதது ஒரு பலம் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணலையா? ஏன்னா சட்டமன்ற தேர்தல் அது பரவாயில்ல, நாடாளுமன்ற தேர்தல்னும் பொழுது, ஒரு இந்திய தேசத்திற்கான தேர்தல் அப்படின்னும் பொழுது கூட்டணி வைப்பது தானே ஒரு பலமாக இருக்க முடியும். கூட்டணி எதற்கு பலம்? ஆட்சியை பிடிக்க, மக்களின் மனதை பிடிக்க அல்ல. மக்களின் மனதை பிடிக்கிறதுக்கு நமக்கு நம்மளுடைய கொள்கைகள், மக்களுக்கான சேவை தான் முக்கியம். நாங்கள் அதைத்தான் பலமாக நினைக்கிறோம். ஆட்சி அதிகாரம் என்பது மக்களால் நமக்கு தரப்பட வேண்டியது. நம்மளுடைய கூட்டணியினாலும் வியூகத்தினாலும் நாம் பறிக்க வேண்டியதில்லை. மக்களையே ஒரு கன்ஃபியூஷன்,
அதை மக்களிடம் கொடுத்து அவர்கள் என்ன சொல்வது, ஒரு ஒரு கிளியர் மைண்ட் இல்லாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் எல்லாருமே இன்றைக்கி வாக்களிக்கிறார்கள். இந்த கூட்டணிகளால் அவங்களுக்குமே கன்ஃபியூஷன். அந்த கூட்டணியிலே இவங்களுக்கு பிடிக்காத ஒரு தலைவர் இருப்பார். ஆனால் அதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் பிடிச்ச ஒரு தலைவராக இருப்பார் ஒருவேளை. அப்போ இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இவருடைய கொள்கைகள் பிடித்திருக்கும், மற்றவருடைய கொள்கை பிடித்திருக்காது. ஆனாலும் அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. அப்போது அவங்களுக்கு அந்த மைண்ட் கிளியராக இல்லை ஓட்டு போடுறதுக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. தன் கொள்கைகள் என்றும் சமரசம் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது. கூட்டணி அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பலம் என்பது பணத்திலும் ஆட்சியை பிடிப்பதற்கும் ஆன ஒரு வியூகம் மட்டுமே. மற்றபடி மக்களின் சேவைக்காக ஆன ஒரு பலம் கிடையாது. அந்த விதத்தில் நாம் தமிழர் கட்சி தான் இன்றும் பலமாக இருக்கிறது. மக்களோடு மக்களாக மக்களை கூட்டணியாக வைத்து நாங்கள் பலமாக தான் இருக்கிறோம். 40 தொழில் இதிலும் 40 தொகுதிகளிலும் நாங்கள் தனியாக 40 வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறோம். அதில் சமமான ஒரு உரிமையை கொடுத்துருக்குறோம் ஆண் பெண்ணுக்கு. இதெல்லாம் எங்களுடைய பலம். வடசென்னையில் மக்களின் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? அமோகமாக இருக்கிறது. நான் முதலிலேயே கூறினேன், உறவாகவே எங்களை அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுடைய தேவையின் போது அவர்களுடைய உணர்ச்சிகளையும் புரிந்து அவர்களுடைய கஷ்டங்களையும் புரிந்து களத்தில் நின்று பணி செய்தது நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் மட்டும்தான். சீமானண்ணனும் அவர்களுடைய பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார். அதனால் தங்களுடைய பிள்ளைகளாகவே எங்களை அவர்கள் வரவேற்று உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு, இந்த தடவை உங்களுடைய வாக்கு உங்களுக்கு தான் என்று கூறும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. களத்தில் என்ன மாதிரியான சவால்கள்லாம் மேற்கொள்கிறீங்க? இப்போ சின்ன பிரச்சனை இருந்தது, அதை தாண்டி இப்போ நீங்கள் வேட்பாளராக உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லையா தொகுதிகளை? ஸோ பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்குது? பரப்புரை மேற்கொள்ளும் போது சவால் என்னென்னா, சின்னம் ஒரு சவால் தான். புதிய சின்னத்தை நாங்கள் அவர்களிடம் சென்று சேர்ப்பது ஒரு சவாலாக தான் இருக்கிறது. ஆனாலும் மக்கள் தொழில்நுட்பம் இங்கே இப்போது எங்குமே சென்றடைந்து விட்டது. அடித்தட்டு மக்களையும் சென்றடைந்து விட்டது. எங்கேயுமே ஒரு பேசிக் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது. அதனால் எங்களுடைய சின்னம் சென்றடைந்து விட்டது என்றதை நாங்கள் நம்புகிறோம் மக்களிடம். இன்னொரு சவால், நாங்கள் அங்கே மக்களை சந்திக்க சொல்லும்போது அவர்களுடைய வெறுப்பு அத்தனையும் எங்களிடம் நிலவு இப்போது நடப்பில் இருக்கும் அரசு மேல் இருக்கும் வெறுப்பு அத்தனையும் எங்களிடம் கொட்டி தீர்க்கிறார்கள். யாரும் வரல அப்படின்னு அவங்களுடைய கோபம் எங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிகிற அளவுக்கு. ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தை கொட்டி தீர்க்க கூட யாரும் அங்கே போய் பார்க்கல. இப்போ சொல்கிறாங்க, ஓட்டு கேட்டு கூட யாரும் இங்கே இந்த சில இடங்களில் யாரும் வரதே இல்லை, ஓட்டு கேட்டு கூட வரதில்லை மற்ற கட்சியிலேருந்து. அப்போ நாம தான் அவங்க முன்னாடி போய் நிற்கிறோம். ஒரு வேட்பாளராகவோ இல்லை ஒரு அரசியல்லேருந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பிரதிநிதியாக நாம தான் அங்கே போய் நிற்கிறப்போ அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்மக்கிட்ட தான் கொட்ட முடியுது. ஏமா இது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் யாருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தீர்களோ அவங்கள இல்லையா கேட்கணுன்னா அவங்கள பார்க்கவே முடியலையே, யாருமே வரலையே, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது, அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால இந்த தடவை நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வாக்குகளை மாற்றி தான் போட போகிறோம். பழைய மாதிரி நீ போட போகிறதில்ல. இவ்வளோ காலம் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்று இல்லாமல் இருந்தது, இப்போ மாற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை. அவர்களுடைய கோபத்தை நம்ம களத்தில் பார்க்குறப்போ நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்டு மூவ் ஆன் ஆகி போக முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த நிலுவையில் இருக்கும் அரசை குறித்தோ இல்லை எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இது வரைக்கும் கிடைக்கலங்கிறத குறித்தோ நாங்கள் நின்று கேட்கும்போது கொஞ்சம் நிறைய நேரம் அங்கே ஆகுது. மூவ் ஆன் ஆகி வேகமாக போக முடியல. அவ்வளோ மக்கள் மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால இப்போ சிறிது தாமதமாகி விடுகிறது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பரப்புரை முடிப்பதற்கு. மற்றபடி எங்களுக்கு பெரிய அந்த வெயில் ஒரு கஷ்டம். மற்றபடி களத்தில் வேறு எந்த கஷ்டங்களும் எங்களுக்கு பெருசாக இல்லை. எளிமையாக போகுது. ரொம்ப எளிமையாக தான் நாங்கள் பரப்புரைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்லிங்க பிறர் கட்சியிலேருந்து வேட்பாளர்கள் வர்றது கூட இல்லை, பரப்புரை கூட வர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதற்கு காரணம் பொதுவாகவே சென்னையில் குறிப்பாக, அதுவும் குறிப்பாக வட சென்னையில் திமுக அதிமுக இவங்க மாற்றி தான் இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ அது ஒரு காரணமாக இருக்குமா? வரதே இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் இவங்க மாற்றி ஜெயிக்கிறதுன்னு கிடையாது. திமுக அதிமுகவுடைய பரப்புரை நாங்களுமே பார்க்குறோம் களத்தில். வீடு சந்திப்பு கிடையாது, வீட்டுக்கு வீடு சந்திப்பு கிடையாது. என்ன பண்ணுறாங்க, ஒரு பகுதியில் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் வச்சுருக்காங்கன்னா அங்கேருந்து ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள்.
அது எப்படி கூட்டுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அதை நான் சொல்லணும்னு கூட தேவையில்லை. மக்கள் கூட்டப்படுகிறார்கள். ஒரு இடத்துல கூட்டி அங்கே கொஞ்சம் சில கேளிக்கைகள், ஒரு சில கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அப்புறம் விநியோகங்கள் நடக்குது. இதெல்லாம் முடிஞ்சுட்டு திருப்பி போயிடுறாங்க. இதுதான் அவங்களுடைய அந்த மாடல். தேர்தலுக்கு பரப்புரை செய்யக்கூடிய மாடல் இதுதான் திராவிட கட்சிகளுக்கு. அப்படி இருக்கிறப்போ வீடு வீடா இந்த கூட்டப்படுற கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிற சில பகுதிகள் வந்து ரீச்சபிளே இல்லை. கூட்டப்படுகிற கூட்டத்துக்குன்னு சில ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இவங்களே ஒரு ஆளை வச்சு தான் கூட்டுறாங்க. அந்த ஆள் தனக்கு பழக்கப்பட்ட சிலரை கூட்டி கொண்டு வருகிறார்கள். அந்த பழக்கம் இல்லாத சில பகுதி மக்கள் அப்படியே விடப்பட்ட கூட்டத்துக்கு கூட வர அளவுக்கு இவங்க கொடுக்குற அந்த சொச்சங்கள் கூட போய் சேராத அளவு கூட்டங்கள் இன்னும் மக்கள் இன்னும் அங்கே இருக்கிறாங்க பகுதிகளில். அவங்க சொல்கிறது அதுதான், நீங்கள் ஓட்டு கேட்க கூட யாரும் வரல அப்படின்றது தான். நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்காக யாராவது வந்து பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. பந்து பார்க்குறதுங்கிறத விட அந்த கூட்டங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது கூட இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே கூட வச்சுக்கலாமே. அப்போ அத தகர்த்தெறியறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா தொடர்ந்து திமுக இல்லன்னா அதிமுக இவங்க தான் மாறி வருவாங்க. இப்ப அத தகர்த்தெறிந்து நாம் தமிழர் கட்சி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான யுக்திய அது பயன்படுத்துறது? மக்கள் கையில் தான் இருக்குது. யுக்தி எதுவும் இல்லை. நாங்கள் எங்களுடைய இயல்பை தான் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இயல்பு மக்களை சென்றடைகிறது மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, நாங்கள் போடுறோம், போட்டாலும் நீ ஜெயிக்க முடியல. நாம் தமிழர் கட்சிக்கு தான் போன தடவையும் நாங்கள் போட்டோம். ஒரு சிலருடைய கூற்று. போட்டோம் ஆனால் ஜெயிக்கலை. அதனால நாங்கள் திருப்பி அந்த திராவிட கட்சிகளுக்கு போடுறதா இருக்குது. அதே நாங்கள் அதுக்கும் ஒரு விரிவுரை கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். நீங்கள் விருப்பம் இல்லை, அதாவது விருப்பம் இல்லாத கட்சிக்கு இதுக்கு போட்டு ஜெயிக்கலை அப்படிங்கிறதுக்காக விருப்பம் இல்லாத கட்சியை நீங்கள் வந்து திரும்பவும் வெல்ல வைக்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேடுங்கிறத புரிய வைக்கிறோம். ஒரு நாம் தமிழர் கட்சி எடுப்பது வந்து யாரும் எடுக்காத ஒரு பாதை. சீமானண்ணன் சொல்கிற போகிற நடக்க நடக்க தான் அந்த பாதை உருவாகும். நாங்களும் அதை நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்கள் எவ்வளோ பேர் நடக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் அது ஒரு பாதை ஆகும். அதனால் இந்த பாதையாக இல்லையே அப்படின்னு திருப்பி போகிறதுல அர்த்தம் இல்லை. எங்களோட சேர்ந்து பயணிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறோம். அதனால் இந்த தடவை நிறைய பேர் வந்து இல்லை எல்லாருமே போட்டுருவோம், எவ்வளோ வருதோ வரட்டும், படிப்படியாக நாங்கள் எங்களுடைய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தடவை எங்களுக்கு ஒரு பெரிய உறுதி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வெல்லும் அப்படின்ட்டு. இந்த தொகுதியில சொல்றீங்களா? இல்ல பெரும்பாலும் 40 தொகுதிகளிலும் பெரும்பாலும் எல்லா தொகுதிகளிலும் அந்த வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. 40 தொகுதியும் வெல்லும் என்று நான் வரவில்லை. ஆனால் பெரிய ஒரு வித்தியாசத்தை இந்த தடவை நாம் தமிழர் கட்சி காட்டும். தேர்தலின் ரிசல்ட் வரப்போ பெரிய ஒரு மாற்றம் தெரியும். இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த முறை எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இளைஞர் எழுச்சி தான் எங்களுக்கு ப்ளஸ். இளைஞர் என்னென்னா, இன்னைக்கு இருக்கும் பெரியவர்கள் வந்து அவர்கள் இளைஞராக இருந்தபோது உருவான கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள். அவர்களுடைய ஹீரோஸ் தலைவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள், இல்லைன்னா அண்ணா, கலைஞர், அந்த மாதிரி கட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கும் அங்கே தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கும் அதில் வேட்பாளர்களாவோ இன்னைக்கு இருக்கும் தலைவர்களுடைய ஒரு செயல் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு இவர்கள் என்ன தெரியப்படுத்தினார்களோ அதுதான் மக்களை வந்து சேர்ந்தது. ஏன்னா ஊடகங்கள் பெருசாக இல்லை, வலைத்தளங்களும் அன்றைக்கி பெருசாக இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாமே வெளிப்படையாக தெரியுது. இளைஞர்கள் எல்லாருமே விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். இந்த கட்சிகள் நமக்கு சரிப்பட்டு வராது, இவர்கள் நமக்கு எதுவுமே செய்யலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நமக்கு மக்கள் சேவைக்கு ஏற்ற ஒரு கட்சி எதுன்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே நாம் தமிழர் நல்லபடியாக தான் ஒரு ஒப்புதலோடு தெரியுது. அதனால் எல்லோரும் அதை தான் வந்து அவங்களுக்கு ஒரு நமக்கு தேவை நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு அரசியல் கட்சி தான், நம்மை ஆள்றதுக்கு இவங்க சரின்னு அவங்க எங்களை அடையாளம் கொண்டு இருக்கிறார்கள். பெரியவர்களிடம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கும் அதை சொல்லி புரிய வைக்கிறார்கள். அந்த ஃபோனில் எடுத்து காமிக்கிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், இவங்களுடைய மனதில் மக்களை குறித்து என்ன எண்ணம் இருக்குதுன்னு பாருங்கள், இவங்க எப்படி நமக்கு சேவை செய்ய முடியும், எல்லாத்தையும் பெரியவங்களுக்கும் புரிய வைக்கும்போது அவங்களுக்கும் ஐயோ எப்படிலாம் கூட நடக்குதா, நமக்கு தெரியாமல் போச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்து அந்த மாற்றத்தை நமக்கு அப்போ ஒரு மாற்று இருக்குது நமக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக ஏதுவாக இருக்குது. இந்த முறை கிட்டத்தட்ட 16 டாக்டர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. அது பிளான்டா இல்லை என்ன காரணம்? 16 பேரும் டாக்டர்ஸ்ன்றதுக்கு என்ன காரணம்? ஓகே, இது பலருக்கும் ஏற்பட்ட ஒரு கேள்வி. ஏன் டாக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, 16 பேர் தான் டாக்டர் 40ல்.
டாக்டர்ஸ் மட்டும்னு கிடையாது. ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள், கற்றவர்கள் அப்படிங்கிறது தான் முதல் இது. டாக்டர்ஸ் என்பதற்கு இன்னொரு காரணம் சேவை மனப்பான்மை இருக்கும் டாக்டர்ஸ்க்கு. மருத்துவர் சேவை என்ற அந்த ஒரு அவர்களுடைய படித்து முடித்த காலத்திலேருந்தே அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க மக்களோட பழகுறதுக்கும் அவங்களுக்காக யோசிக்கிறதுக்கும். தன்னுடைய நோயாளிகள் தன்னுடைய வருபவர்களுக்காக யோசித்தாதான் அவங்களுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ சேவை என்பது அடிப்படையாகவே மருத்துவர் மனதில் இருக்கக்கூடிய விஷயம். அது சமுதாயத்துக்கு நாம் செய்கிறதா இன்னும் அவங்க மனதில் பதிஞ்சிருக்காது. அது பதிய வைக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருந்தது அவருக்கு, சீமான் அண்ணனுக்கு. நீங்கள் ஆல்ரெடி அதைத்தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு அவருக்கு எளிமையாக இருந்தது. இன்னொன்று, மருத்துவர்கள் சிறு வயதிலிருந்தே தான் செய்யும் விஷயங்களில் முதன்மையாக இருந்து பழகினவர்கள். இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இந்த சீட்ஸ்லாம் வாங்கி படிச்சிருக்கவும் முடியாது. நான் அந்த காலத்தில் அப்படி நாங்கள் படித்து நான் சீட் வாங்கணுன்னா அதுக்கான உழைப்பு கொடுக்கணும், அதில் முதன்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு மெடிசன் சீட் கிடச்சிருந்தது. ஸோ முதன்மையாக ஒரு விஷயத்தை முழுமையாக மனதில் இறக்கி அதிலேயே ஒரு முழு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அதில் வெல்றதுக்குரிய ஒரு திறமை மருத்துவர்களுக்கு உண்டு. அதுவும் ஒரு காரணம். இப்போ அரசியலில் இறங்கினாலும் அதே முழு ஈடுபாட்டுடன் எங்களால் இறங்க முடியும். அதுக்காக மற்றவங்க அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரல. இது ஒரு எங்களுடைய ஒரு அடையாளம். நாங்கள் செய்கிறதுல முதன்மையாக இருக்கிறதும் முழு ஈடுபாடோடு செய்கிறதும் அது ஒன்று. இன்னொன்று, அவர் சொன்ன மாதிரி இது இவ்வளோ நாள் ஒருத்தருடைய உடலின் பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி சமுதாயத்துடைய பிரச்சனைகளையும் பார்க்க வரோம். நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தது உடலுக்கான வைத்தியம், இனி பண்ண போகிறது சமூகத்திற்கான வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அது எண்ணம். இதெல்லாம் கலந்து மருத்துவர் என்பது கொஞ்சம் 16 எண்ணிக்கை வந்ததுக்கு காரணம். இன்னொன்று, அவர் வேட்பாளர்களை தேடும் போது மருத்துவர்களிடம் சேவை எண்ணம் ஆல்ரெடி இருந்ததுனால கூடயோ என்னமோ அவருக்கு நிறைய மருத்துவர்கள் அமைய வாய்ப்பாக இருந்திருக்கலாம். ஈஸியாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு ஆல்ரெடி அந்த சேவை மனப்பான்மை இருப்பதினால் அது ஈஸியாக எங்களுக்கு பண்ணலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். எனக்கெல்லாம் அப்படித்தான். அதனால் அந்த இதில் நான் சொல்கிறேன். இப்போது 20 பெண்கள் 20 ஆண்கள் வேட்பாளர்களில் சரிசமமாக 20 பேர் பெண்களாக இருக்கிறாங்க, 20 பேர் ஆண்களாக இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம 33% வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு யார் கொடுக்கணும்? பெண்களும் ஆண்களை மாதிரி ஒரு சரிபாதி ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் உள்ள ஒரு பாலினர் தானே. இது யார் கொடுத்து நம்ம ஏன் வாங்கணும்? கொடுக்கறதுன்றதே 33 தான், அது இன்னும் கொஞ்சம் 1% 2% இன்க்ரீஸ் பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன அப்படி குறைந்து போகலை. அப்படி இருக்கிறப்போ பெண்ணும் ஆணும் சமம் அப்படின்னு அதை வந்து நிலைநிறுத்தி காட்டுறார் சீமான் அண்ணன். 4 தேர்தல் பார்த்துருக்காரு, 4லையும் அதை பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அது அவருடைய கொள்கைகளுள் ஒன்று. அதுவே முதன்மையாக நான் சொல்லவும் விரும்புகிறேன் எல்லார்கிட்டையும். தன் வீட்டில் இருக்கும் மகளிரையோ இல்லை நாட்டில் இருக்கும் மகளிரையோ ஒரு மரியாதையுடனும் மதிப்புடனும் அவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குற அளவு இருக்கிற ஒரு எண்ண ஓட்டமும் கொள்கையும் உடையவர். மற்ற விஷயத்துலேயும் கண்டிப்பாக நல்ல எண்ணம் ஓட்டம் உள்ளவர்களாக தான் இருக்க முடியும். இன்றைக்கி 1000 ரூபாய் கொடுத்துட்டு அழகாக இருக்கியே, பளபளப்பாக இருக்கியே அப்படின்னு கேட்குறவங்க மனதில் அப்போ மகளிரை பற்றி என்ன எண்ணம் இருக்கும், என்ன மரியாதையும் மதிப்பும் இருக்கும்? அது வெளியே உலகத்துக்கு தெரிய வருது. நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் இந்த பேச்சு பேசுகிறதுக்கு. ஓசி பஸ்ஸில் போனீங்களா? இன்னும் ஓசியாக கொடுக்கறதுன்னா என் மகளிர் தன் தேவைகளுக்காக வெளியே போகிறதுக்கு இது வந்து அவங்களுக்கு இது ஒரு எங்களுடைய நாங்கள் செய்து கொடுத்த ஒரு வசதியாக அவங்க மனசில் இருந்திருந்தால் ஓசி அப்படிங்கிற பேச்சு வந்திருக்காது. நீங்கள் பஸ்ஸு நாங்கள் ஃப்ரீயாக விட்டோம், அவங்க வாக்கை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, அந்த ஒரு உதாசீனமான ஒரு இகழ்ச்சி பண்ணுற ஒரு ஆட்டிடியூட், அதனால தானே இந்த பேச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாயிலேருந்து வருது. அதே மாதிரி இன்னும் நாங்கள் வந்து மாணவிகளுக்கு கொடுக்க போகிறோம், அதை வச்சு நீ செல்ஃபோன் வாங்கு, நீ வந்து உனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசு அப்படின்லாம் சொல்கிறப்போ எல்லா விஷயத்துலையுமே அப்போ இவங்களுக்கு மகளிரை குறித்த எண்ணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அப்பட்டமாக எல்லா விஷயத்துலையுமே பேசி காமிச்சிட்டாங்க. அப்போ மகளிரை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் காசை அள்ளி வீசுறது என்ன ஆட்டிடியூடில்? வெறும் வாக்குகளுக்காக. அதில் ஒரு மரியாதையோ மதிப்போ நம் நாட்டு மகளிர் இவர்களுக்கு நாம் செய்யும் ஒரு உதவி இல்லை, உரிமையோ நாம் கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை அப்படிங்கிற எண்ணம் அதில் தெரியவே இல்லையே. ஆனால்
இன்னைக்கு இந்த வேட்பாளர்கள் 20க்கு 20 பேர் என்று கொடுப்பதிலேயே மகளிருக்கான ஒரு முக்கியத்துவம் அந்த நாம் தமிழர் கட்சியில் எப்படி இருக்குங்கிறது நிலைநாட்டப்பட்டு விட்டது, காட்டப்பட்டு விட்டது உலகத்துக்கு. 4 தடவை தோற்றுருக்கோம். இருந்தாலும் அந்த தன் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விட்டு கொடுக்காமல், எங்கேயுமே சமரசம் இல்லாமல், அதை வச்சுக்கிட்டே நான் மக்களிடையே வருவேன், வென்று வருவேன், மக்கள் என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பொறுமையாக இருந்து தன்னுடைய வேலைகளை தன்னுடைய கொள்கைகளில் சமரசம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு ஐடியல் கட்சி, ஐடியல் பார்ட்டி அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு அரசியல் பண்ணி அரசும் அவர்கள் கையில் வந்தால் தமிழ்நாடு நிச்சயமாக மேம்படும். இப்போ வடசென்னைக்கான நாம் தமிழர் கட்சியின் வாக்குறுதிகள் என்னென்ன? நாம் தமிழர் கட்சி வாக்குறுதிகளையே வைக்கல. அவ்வளவா வாக்குறுதிகளை நாங்கள் மக்களிடம் கொண்டு செல்லவே இல்லை. ஏன்னா வாக்குறுதிகள் அவங்க பல வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வாக்குறுதிகள் அடுத்த தேர்தல்லையும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. வாக்குறுதிகள் என்றாலே கொஞ்சம் எரிச்சல் அடைகிறாங்க மக்கள். எல்லாரும் இதைத்தான் சொல்கிறீங்க, அடுத்த தடவை திருப்பி இதே வாக்குறுதிகள் திருப்பி ரிப்பீட் ஆகுது, அப்போ எதுக்கு வாக்குறுதிகள் அப்படின்றாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் வாக்குறுதிகளை கொண்டு மக்களிடம் செல்லவில்லை. முதன்மையாக எங்களுடைய கொள்கைகளை தான் நாங்கள் பரப்புகிறோம். எங்களுடைய கொள்கைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இதை வந்து ஒரு குறிக்கோளாக கொண்டு தான் நாங்கள் கொண்டு போகிறோம். இந்த மாற்றங்கள் நாங்கள் எப்படி கொண்டு வருவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அதை கொண்டு வரப்போ மக்களுடைய தேவைகளும் அது தானாகவே பூர்த்தி அடையும். அதே மாதிரி இயற்கை சூழல், சுற்றுப்புற சூழல், இது எல்லாமே எங்களுடைய எல்லாமே நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளாக வைத்திருக்கிறதுனால அதை குறித்து நாங்கள் பேசுகிறப்பவே மக்களுக்கு திருப்தி ஆயிடுது. இதெல்லாம் செஞ்சுட்டாங்க இவங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கோரிக்கைகள் அது உள்ளே அடங்கி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வாக்குறுதிகள் அவங்களுக்கு தேவைப்படவே இல்லை. நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம், என்ன செய்வீங்கன்னெலாம் கூட அவங்க அடுத்த கேள்விகள் கேட்குறதுக்கான ஒரு தேவையே இல்லாமல் போயிடுது. ஆனால் நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய முதல் குறிக்கோளாக வைத்திருக்கிறது ஆக சிறந்த கல்வி, மருத்துவம் மற்றும் குடிநீர். குடிநீர் இன்னைக்கு ஒரு கவலைக்கிடமான விஷயமா இருக்குது. அது ஒரு இயற்கையின் வரம். ஆனால் அதை இன்றைக்கி மளிகை கடையில் போய் வாங்கிட்டு நிற்கிற மாதிரி கடைகளில் சென்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது வடசென்னையில் ரொம்ப இயல்பாக பார்க்க முடிகிற ஒரு விஷயம். குடிநீர்னாலே கடையில் தான் வாங்குகிறாங்க. இப்போ மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் குடிக்கிறதுக்கு தகுந்ததாக இருக்குது, அது குடிச்சுக்கிறாங்க ஓரளவுக்கு, சமையலுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. மற்ற போர் வாட்டர்ஸ் வந்து குளிக்க மற்ற தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து குடிக்கிறதுக்கு கடையில் தான் நாங்கள் போய் நின்று வாங்க வேண்டிய தேவை இருக்குன்றாங்க. மனிதன் வந்து ஹண்டர் கேதரராக இருக்கிறப்போவே தண்ணீர் வந்து அவனுக்கு கிடைத்த இயற்கையின் பொருள். இன்றைக்கி அந்த இயற்கை பொருள் விற்பனைக்கு வந்திருக்கு. நாளைக்கு நம்மளுடைய மூச்சுக்காற்றும் விற்பனைக்கு வராதுன்றதுக்கு ஒரு நமக்கு எதுவுமே உறுதி கிடையாது. அது கூட நாளைக்கு விற்பனைக்கு ஆகலாங்கிற நிலைமைக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அதனால் இயற்கையும் குறித்து நாம் திங்க் பண்ணணும். நம்ம அதையும் குறித்து யோசித்து ஒரு அரசியல் பண்ணணும். நம் மக்கள் மனிதர்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் மற்றும் பல இயற்கைகள் இருக்குது, உயிரினங்கள் இருக்குது, இயற்கை பொருட்கள், நம்மளுடைய கனிம வளங்கள், மலைகளே இன்றைக்கு அழிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரியில் அதுவும் பக்கத்து நம்மளுடைய கேரளத்தில் நடக்கிற விழிஞம் அந்த அணை கட்டுமான பணிகளுக்காக நம்முடைய மலை உடைக்கப்பட்டு கொண்டு படுகிறது. கேரளாவில் இல்லாத மலையா? ஏன் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மலையை உடைச்சி கொண்டு போகணும்? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. நம் மக்களும் அதை கேட்கணும் எல்லார்கிட்ட. ஏன் அங்கே இல்லாத மலையா? நம்மளுடைய உரிமை. அப்போ இது நம்ம உரிமை. நம்மளுடைய இயற்கையை ஒரு கெடுத்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து அதை பணமாக்கி கொண்டு இருக்கிறோம். இது எந்த அரசியல்லையும் எந்த அரசுலையும் நடக்காத ஒரு விஷயம். இயற்கையும் அழிக்க மனிதன் துணிந்து விட்டான். அதுலேயும் நம்மளுடைய அரசு துணிந்து இருக்குது. எதுக்காக? வெறும் பணத்துக்காக. அப்போது நம்மளும் இயற்கையின் ஒரு அங்கம். மக்கள் அதை கூட உணராமல் இது எல்லாமே நம்ம இயற்கையை அழிக்க இயற்கை நம்மளை அழித்து விட்டு அதனுடைய பயணத்தை அது தொடரும். ஏன்னா இயற்கை சமன் செய்யத்தக்கது. நாம் அதில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோங்கிறத கூட உணரலை. அந்த ஒரு விழிப்புணர்ச்சியும் சீமானண்ணன் இன்னைக்கு சமுதாயத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த தேவை இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் சீமானண்ணன் புரிந்து கொண்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. இதுவும் அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு மாறுதலான கொள்கை சீமானண்ணன். இதுவும் நாங்கள் ஒரு மாற்றுன்னு தான் சொல்கிறோம். மற்ற கட்சியில் கிடைக்காத விஷயங்களுக்கு எங்கள் கட்சியில் கிடைக்குது. அதனால தான் எங்கள் கட்சி ஒரு மாற்று, எங்களுடைய அரசியல் ஒரு மாற்று அப்படின்னு நாங்கள் மக்களுக்கு புரிய வைக்கிறோம். மற்றபடி வாக்குறுதிகள் எதுவும் பெருசாக தேவைப்படலை எங்களுக்கு. எங்களுடைய பரப்புரையில் எங்கள் கொள்கைகளே போதுமானதாக இருக்குது.
நிச்சயமா மாற்றம் உண்டாகுதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.